இட்ஸ் மண்டே ஆஃப்டர்நூன். எனக்கு யூஸ்வலாக ஒரு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான். மார்னிங்கே நான் பச்சைப்பயிரை வேக வச்சுட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு ரைஸோடு இந்த மாதிரி டால் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு யூஸ்வலாக செய்கிற மாதிரி தான் நான் இன்றைக்கி செஞ்சேன். பட் ஆனால் பூண்டும் ஜீரகத்தை மட்டும் நான் இன்றைக்கி தட்டி போட்டேன்னா இதோட டேஸ்ட் இன்னமும் சூப்பராகவே இருந்தது. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ரைஸு இந்த டால், அதுக்கப்புறமேட்டு இது தொட்டுக்கு சிப்ஸ் வச்சு நம்ம இன்றைக்கி சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமேட்டு பிஸ்கெட் இருந்தது, அதை வச்சு நம்ம சீஸ் கேக் செய்யலாம் அப்படின்ட்டு வீட்டிலே ரொம்பவே ஈஸியாக இருந்தது. நோ பேக்கிங்கில் ஜஸ்ட் நம்ம ஃப்ரீஸ் பண்ணால் போதும். ரொம்பவே ஈஸியாகவும் இருந்தது அண்ட் டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதோட வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம சாக்லேட்லாம் மெல்ட் பண்ணி மேலே போட்டுக்கிட்டோம். வெறும் ஜஸ்ட் ஒரு பிஸ்கெட் 20 ருபீஸ் பிஸ்கெட் இருந்ததுன்னா போதும், நம்மளே வீட்டில் செய்யலாம். அதுக்கப்புறம் செஞ்சு முடிக்கவே ஈவினிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த காஃபியோட இந்த பஜ்ஜியை தொட்டு நம்ம இன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.